السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ما أنت بنعمة ربك بمجنون وإن لك لأجرا غير ممنون وإنك لعلى خلق عظيم. صدق الله العظيم. அளவற்ற அருளாளரும் நிகரச்சமுடையவருமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வுடைய ஸலவாத்தும் ஸலாமும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அருமை சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபு தாபிஈன்கள், சாலிஹீன்கள், சுஹதாக்கள், நல்லடியார்கள், நம் அனைவர்கள் மீதும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியமும் சங்கையும் பொருந்திய அல்லாஹின் நல்லடியார்களே, இல்லாமல்ல அல்லாஹுவின் பேரருளால் ரபீஉல் அவ்வல் மாதத்தின் பிறை 29 கடைசி ஜும்ஆவில் இருக்கிறோம். ரபீஉல் அவ்வல் மாதம் முழுவதும் மட்டுமல்லாமல் ரபீஉல் ஆஹிரை தொட்டு ஜமாதுல் அவ்வலை தாண்டி வரை இந்த உலகத்தில் தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை கூர்ந்து கவனித்தால், மீலாது நபி விழா என்ற பெயரில் இந்த உலகம் போற்றுகின்ற மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை உலகம் முழுக்க வாசிக்கப்படக்கூடிய அந்த நிகழ்வுகளை நாம் பார்க்கும்போது, இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் முஸ்லிமாக பிறந்தவர்கள் என்று கிடையாது. மனிதனாக பிறந்துவிட்ட ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கையை சரியான பாதையில் அமைத்துக் கொள்வதற்கு ஒரு அழகிய முன்மாதிரி எல்லோருக்கும் அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிறது. அதனால்தான் வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன் என்று அல்லாஹ் சொல்லுவான். நபியே, உலகத்தார்களுக்கு உங்களை ஒரு பெரும் அருள்கொடையாக நாம் அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹு சொல்வான். அல்லாஹு சொல்லும் போது அந்த வசனத்தில் அகிலத்தார்கள், ஆலமீன், உலகத்தார்கள் என்று சொல்லுவான். இந்த உலகத்தில் மனிதனாக வாழக்கூடிய ஒவ்வொருவருக்கும் முன்மாதிரியை தரக்கூடிய சிறந்த மனிதர் என்பதை நாம் விளங்க வேண்டும். அதனால்தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தனக்கென்று ஒரு கடமையை உருவாக்கி கொண்டான். அல்லாஹுவுக்கென்று எந்த ஒரு கடமையும் கிடையாது. கடமை என்பது அடியார்களுக்கு மட்டும்தான். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அல்லாஹ் தனக்கு கடமையாக அவனே ஆக்கிக்கொண்டு, அந்த கடமையிலே மலக்குமார்கள் பங்கெடுக்க வேண்டும், மனிதர்களே நீங்களும் பங்கெடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு சொல்கின்றான். இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. இந்த நபியின் மீது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாமும் இந்த மலக்குமார்களும் ஸலவாத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார். ஆகவே மூமின்களே, நபியின் மீது நீங்களும் அதிகமாக ஸலவாத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள் என்று அல்லாஹ் நானும் செய்கின்றேன், நீங்களும் செய்ய வேண்டும். இந்த ஒரு அமல் அல்லாஹ்வோடு சேர்ந்து நாம் செய்யக்கூடிய அமல் ஆகையினால் இந்த உலகத்திலே நபியின் மீது ஸலவாத்து சொல்வது என்பது ஆக சிறந்த அமலாக நாம் பார்க்க வேண்டும். அல்லாஹ் நம்மோடு சேர்ந்து கொள்கிறான்.
நாம் அல்லாஹ்வோடு சேர்ந்து கொள்கின்றோம். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு அல்லாஹ் இவ்வளவு முக்கியத்துவம் தரும்போது, நபி மீது ஸலவாத்து சொல்வதற்கு அல்லாஹ்வே இறங்கி வந்து ஸலவாத்து சொல்லும் போது பெருமானார் நமக்கு ஒரு சிறந்த ஒரு நற்கூலியை பெற்று தருகின்றார்கள். மன் ஸல்ல அலைய வாஹிதன் ஸல்லல்லாஹு அஷர அலைஹி. பெருமானார் பேசுகின்றார்கள், யார் என் மீது ஒரு முறை ஸலவாத் சொல்வாரோ, ஒரே ஒரு முறை, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வஸல்லிம் முடிஞ்சு. நீங்க ஒரு முறை என் மீது ஸலவாத்து சொன்னால் உங்கள் மீது அல்லாஹ் 10 முறை ஸலவாத்து சொல்கிறான். 10 முறை அல்லாஹ் உங்கள் மீது கருணை காட்டுகிறான். இன்னும் சில ஹதீஸ்களிலே நாம் ஒரு முறை ஸலவாத்து சொல்வதால் நமக்கு 10 தரஜாக்கள் உயர்த்தப்பட்டு 10 தவறுகள் மன்னிக்கப்படுகிறது என்பதையும் பெருமானார் சொல்லித் தருகின்றார்கள். ஆக ஒரு மனிதன் இந்த உலகத்தில் அவன் எதை தவறவிட்டாலும் ஸலவாத்தை முழுமுதலமாக ஓதிக்கொண்டான் என்றால், நபியின் மீது சொல்லக்கூடிய ஸலவாத்து ஒரு நோய்க்கு சிறந்த நிவாரணி, ஒரு வியாபாரத்திற்கு சிறந்த பரக்கத்து, ஒரு குடும்பத்திற்கு ஒரு சிறந்த மகிழ்ச்சி ரஹமத், அது ஒரு சமுதாயத்திற்கு சிறந்த ஒரு ஆற்றலை தரக்கூடிய ஒரு அருமையான ஒரு துஆ என்று சொல்லலாம், ஒரு அருமையான இபாதத் என்றும் சொல்லலாம். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் அதிகம் ஸலவாத்துகளை சலாம்களை சொல்லி நாம் புகழ்வோம் என்று சொன்னால், அல்லாஹ் அடியார்கள் மீது 10 முறை கவனம் செலுத்துகிறான். 10 முறை அல்லாஹ் அடியார்கள் மீது கருணை பார்வையை பார்க்கிறான் என்பது பெருமானாரின் வாக்குறுதி. இப்படி இந்த உலகம் முழுவதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றக்கூடியதை, பெருமானாரை பற்றி புகழக்கூடியதை, பெருமானாரின் வாழ்க்கையை அலசி ஆராய்ச்சி செய்து ஒரு ஆச்சரியத்தின் உச்சத்திற்கு செல்லக்கூடிய நிறைய மனிதர்களை நாம் பார்க்கிறோம். அதே சமயம் பெருமானாரை இழிவாக பேசக்கூடிய சில நபர்களும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹுவை போற்றக்கூடியவர்கள் பல லட்சம் பேர் என்று சொன்னால், ரசூலுல்லாஹுவை தூற்றக்கூடிய சில நபர்களும் இந்த உலகத்தில் காலம் காலமாக இருந்து வந்தார்கள். ரசூலுல்லாஹுவை புகழாவிட்டாலும் சரி, ரசூலுல்லாஹுவை யாரும் ஏளனமாக பேசிவிடக் கூடாது, அப்படி பேசினால் அவர்களுக்கு என்ன ஆகும் என்பதையும் அல்லாஹ் இந்த உலகத்திற்கு கண் முன்னாடி சில விஷயங்களை காட்டியிருக்கின்றார். பெருமானாரை யாராவது இழிவாக பேசினால் அவர்களுக்கு இந்த உலகத்திலேயே பதிலடி கொடுக்கப்படும் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. மக்கா நகரத்தில் வாழ்ந்த ஒரு மனிதன், வலீத் இப்னு முகீரா என்று அவனுக்கு பெயர். வலீத் இப்னு முகீரா இவன் பெருமானாரை பார்த்து சொல்கின்றான், நீங்கள் ஒரு பைத்தியக்காரன் என்றான். நஊது பில்லாஹ், அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அந்த வலீத் இப்னு முகீரா, நீ ஒரு பைத்தியக்காரன் என்று சொல்கின்றான். பெருமானாரை இவன் திட்டியது ஒரே ஒரு தடவை தான். ஒரே ஒரு தடவை தான் ரசூலுல்லாஹை பார்த்து இவன் பைத்தியக்காரன் என்று சொன்னான். பெருமானார் பொறுமையோடு தான் இருந்தார்கள். ஆனால் அல்லாஹ்வுக்கு கோபம் வந்து விட்டது. அல்லாஹ்வுக்கு கோபம் வந்ததின் காரணமாக சுமார் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே 10 முறை அவனை அல்லாஹ் திட்டுகின்றான். 10 முறை அல்லாஹ் தஆலா தொடர்ச்சியாக அவனுடைய மொத்த வாழ்வையும் பற்றி அல்லாஹ் வெளிப்படையாக கொண்டு வருகின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியே நீங்கள் கவலைப்படாதீர்கள், மா அன்த பிநிஅமதிக் பிமஜ்னூன், நீங்கள் பைத்தியக்காரன் அல்ல, மாறாக உங்களை திட்டினான் அல்லவா அவன்தான் பைத்தியக்காரன். இன்னக லஅலா குலுகின் அதீம், நீங்கள் மிகப்பெரிய நற்குணவாளர். இந்த உலகத்திலேயே நீங்கள் தான் நற்குலத்தின் தாயகம், உங்களை காட்டிலும் சிறந்தவர் கிடையாது. ஆகையால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வெகு சீக்கிரம் நீங்க பைத்தியக்காரனா அவன் பைத்தியக்காரனா என்பதை
வெகு சீக்கிரம் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஆறுதல் சொல்லிவிட்டு, அவன் இழிவுக்கு சொந்தக்காரன், அவன் மக்களுக்கு மத்தியிலே கடுக்கடுப்பாக இருக்கக்கூடியவன், அவன் மக்களுக்கு மத்தியிலே மிக மிக மோசமான கெட்டவன். இன்னும் சொல்ல போனால் அவன் பிறப்பு ஒரு இழிவில் நடந்த பிறப்பு என்பதையும் அல்லாஹ் தொடர்ச்சியாக அவன் பிறப்பில் இழிவில் பிறந்தவன், அவன் நல்ல முறையில் பிறக்கலை என்று அல்லாஹ் தொடர்ச்சியாக அந்த மனிதனை பற்றி திருக்குர்ஆனிலே வசனம் இறங்கும் போது வெட்கத்தால் தலை குனிகின்றான். இந்த வலீத் என்பவன் வெட்கத்தால் தலை குனிகின்றான், அசிங்கப்படுகின்றான். ஆத்திரப்பட்டு முகம்மது ஒரு வார்த்தை சொன்னால் அது பொய்யாக இருக்காது, அது நிச்சயமாக உண்மையாகத்தான் இருக்கும். என்னை முகம்மது விபச்சாரத்தில் பிறந்தவன் என்று சொல்லிவிட்டார். அல்லாஹ்வுடைய வசனம் வந்துவிட்டது, இவன் நல்ல வழியில பிறக்கல, இவன் கெட்ட வழியில பிறந்தவன் என்று, இவன் விபச்சாரத்தில் பிறந்தவன் என்று அல்லாஹ் வசனத்தை இறக்கிவிட்டான். முகம்மது சொன்னது பொய்யாகாது என்று வீட்டிற்கு வந்தவன் தன் தாயின் கழுத்தில் கத்தியை வைத்து விட்டான். நான் யாருக்கு பிறந்தேன்? ஒழுங்கா உண்மையை சொல்றேன். அப்ப என்னுடைய தன்னை முகீரா கிடையாதா? முகம்மது சொல்றார், நான் தப்பான வழியில பிறந்தவன். அந்த தாய் பேசினான், ஆமாம், ஒரு ஆட்டு இடையனுக்கும் எனக்கும் தொடர்பு இருந்தது. அந்த ஆட்டு இடையனுக்கு பிறந்தவன் தான் நீ என்று அந்த தாய் உண்மையை ஒப்புக்கொள்கின்றான். ஒரு தடவை அவன் பெருமானாரை திட்டியதற்காக அவனுடைய வாழ்வில் நடந்த எல்லா அசிங்கத்தையும் எல்லா அநியாயங்களையும் அல்லாஹ் வெளியே கொண்டு வந்து அவனை கேவலப்படுத்தினான் என்பது திருக்குர்ஆனில் வசனம் பேசப்படுகிறது. தொடர்ந்து அல்லாஹ் பேசுவான், வெகு விரைவில் இந்த பெருமானாரை திட்டினான் அல்லவா, அவனுக்கு வெகு விரைவில் ஒரு அடையாளம் போடுவோம், மூக்கின் மீது அடையாளம் போடுவோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டார். ஒரு நீண்ட நாட்களுக்கு பிறகு பத்ர் போர்க்களம் வந்தது. இந்த பத்ர் போர்க்களத்திலே சண்டையின் போது ஒரு வாள் அவனுடைய மூக்கை தட்டுகிறது. ஒரு வாள் அவன் மூக்கை தட்டியதால் அவன் மூக்கு உடைந்து முகம் விகாரமாக மாறுகிறது. பார்ப்பதற்கு சகிக்க முடியாத ஒரு முக தோற்றத்தில் முகீரா அவன் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் அசிங்கமான தோற்றத்தோடு வீட்டிற்குள்ளேயே முடங்கி கிடந்தான். அவமானப்பட்டு அப்படியே இறந்து போனான் என்று ஹதீஸ்களில் பத்ருடைய வரலாற்றிலே நாம் தெளிவான செய்தியை பார்க்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் எந்த தவறு செய்தாலும் என்ன பாவங்கள் புரிந்தாலும் யாரை திட்டி ஏசி பேசினாலும் மன்னித்து விடுவான். பெருமானாரை பேசியவர்களுக்கு பெருமானாரை திட்டியவர்களுக்கு எந்த விதத்திலும் மன்னிப்பு கிடையாது. அவனுக்கு தண்டனை, அவனுக்கு இழிவு இந்த உலகத்திலேயே காண்பிக்கப்படும் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம் என்பதை நாம் விளங்க வேண்டும். யாரும் தப்ப முடியாது. சமீப காலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவாக பேசிய யாரும் தப்ப முடியாது. இன்னும் சில சமூக விரோதிகள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அவர்களை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாம் கண்கூடாக பார்க்க முடியும். பெருமானாரை பற்றி அவர்கள் சொன்ன வார்த்தைகளுக்கு பதிலடி இந்த உலகத்திலேயே கொடுக்கப்படும். இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. ஆக அந்த வரிசையில் பெருமானாரின் மீது புகழ்பவர்கள், பெருமானாரை போற்றுபவர்கள், அவர்களுடைய வாழ்க்கையை தொடர்ந்து வாழ்பவர்கள், அவர்களுடைய மார்க்கத்தின் மீது சத்தியமாக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய சிறந்த நற்கூலி இருக்கிறது, அல்லாஹ்வுடைய சிறந்த வாக்குறுதி இருக்கிறது. அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளிக்கிழமையில் வந்துவிட்டால் பெருமானார் பேசுவார்கள், வெள்ளிக்கிழமைகளில் என் மீது அதிகம் ஸலவாத்து சொல்லுங்கள். வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் சொல்லக்கூடிய ஸலவாத்து எனக்கு காண்பிக்கப்படும். இது நாம் பலமுறை சொல்லியிருக்கோம். நாம் பலமுறை சொல்லியிருந்தும் கூட இந்த அமல் நம்மில் எத்தனை நபர்களுக்கு உள்ளத்தில் வருகிறது என்பதை சரியாக தெரியவில்லை. இந்த ஸலவாத்து ஓத வேண்டும் என்பதற்கு தனியாக நேரம் ஒதுக்க தேவையில்லை, தனியாக ஒரு இடம் ஒதுக்க தேவையில்லை. பெருமானார் மீது ஸலவாத்து ஓதுவதற்கு ஏன் பொது கூட செய்ய தேவையில்லை.
நாம் தூங்கும் நேரம் போக, நாம் கழிவறைக்கு செல்கின்ற நேரம் போக, மீதம் உண்டான எல்லா நேரத்திலேயும் நபியின் மீது ஸலவாத்து சொல்வதற்கு உண்டான சரியான நேரங்கள் அது. நாம் வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் போதும் ஸலவாத்தோடு செய்யலாம், வீட்டில் அமர்ந்திருக்கும் போதும் ஸலவாத்தோடு அமர்ந்திருக்கலாம், வாகனத்தில் செல்லும் போதும் ஸலவாத்தோடும் இருக்கலாம். ஒரு சஹாபி வந்தார், யா ரசூலல்லாஹ், நான் தங்கள் மீது நான் அதிகமாக ஸலவாத்து சொல்கிறேன். ஒரு ராத்திரியில் 3ல் ஒரு பகுதி நான் ஸலவாத்து ஓதுறேன் உங்க மேல. அப்போ ஒரு 3 மணி நேரம் பெருமானார் சொன்னாங்க, இன்னும் அதிகப்படுத்திக்கன்னு. அப்புறம் சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் பாதி ராத்திரி உங்க மேல ஸலவாத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கன்னா. மறுநாள் காலை எந்திரிச்சு வந்தாரு, யா ரசூலல்லாஹ், நான் ராத்திரி ஃபுல்லா உங்க மேல ஸலவாத்து சொல்றேன், பகல்ல தான் மற்ற வேலையை பார்க்கிறேன். அப்படியா? இந்த ஸலவாத்து உனக்கு எல்லாவற்றிற்கும் இதுவே போதுமானது என்று பெருமானார் சொன்னார். இந்த நபி மீது ஸலவாத்து சொல்வது எல்லாவற்றிற்கும் அதுவே உனக்கு போதும் போ என்று சொன்னார்கள். எல்லாவற்றிற்கும் போதும் என்றால் இந்த உலகத்திற்கும் மறுமை உலகத்தில் சுவனம் செல்வதற்கும் எல்லாவற்றிற்கும் ஸலவாத்து உனக்கு போதுமானதாக இருக்கும் என்று பெருமானார் வாக்குறுதி சொல்லியிருக்கின்றார்கள். ஸலவாத்திற்கு அவ்வளவு மதிப்பு உண்டு, ஸலவாத்திற்கு அவ்வளவு மகிமை உண்டு. பெருமானார் மீது ஒரு முறை ஸலவாத்து சொல்வதால், பல முறை ஸலவாத்து சொல்வதால் நாம் நினைக்கலாம் அதன் அருமை தெரியாமல் இருக்கிறோம். ஏதாவது ஒரு சிந்தனையோடு, ஒரே சிந்தனையோடு, ஏதேனும் ஒரு தேவையோடு, ஏதோ ஒரு தேவையை நினைத்துக் கொண்டு இந்த தேவை எனக்கு பூர்த்தியாக வேண்டும் என்று தொடர்ச்சியாக ஒரு மனிதன் 40 நாட்கள் குறைந்தது ஸலவாத்தோடு இருந்தால் அதன் பலனை கண்கூடாக பார்க்க முடியும். இது போன்ற வரலாறுகள் நிறைய, வழிமார்கள் வரலாற்றில் நிறைய இருக்கிறது. ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதால் நாம் ஒருபோதும் குறைந்து விட மாட்டோம். ஸலவாத்து சொல்வதால் நாம் எந்த விதத்தில் குறைந்து விட மாட்டோம். அது எல்லா வகையிலும், இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத்து ஓதுவதால் எல்லாம் பரக்கத்தும் வந்துவிடும். அதை தவிர்த்து நாம் போராடுகின்ற அவர்கள் வாழ்க்கையை பின்பற்றக்கூடிய பக்குவமும் நிச்சயமாக வந்துவிடும். உலகத்தில் ஒரு துவா நமக்கு கிடைத்து விட்டால், யாருடைய துவா? ரசூலுல்லாஹுடைய துவா நமக்கு கிடைத்து விட்டால் நிச்சயமாக நம் வாழ்க்கை மாறிவிடும். இப்ப ரசூலுல்லாஹுடைய துவா கிடைக்க வேண்டும் என்றால் ஹஜ் செய்பவர்களுக்கும் உம்ரா செய்பவர்களுக்கும் கிடைக்கிறது. அங்க பெருமானாரை சந்திக்கும் போது அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ் என்று அவர்கள் சொல்லும் போது பெருமானார் வ அலைக்கும் ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹ் என்று பதில் சொல்கின்றார்கள். நாம் சலாம் சொல்லும் போது ஹஜ் உம்ரா செல்பவர்களுக்கு வாய்ப்பு, பெருமானாருடைய தர்பார்ல மஸ்ஜித் நபவியில பெருமானார் கபருக்கு சென்று சலாம் சொன்னால் பெருமானார் பதில் சொல்கின்றார்கள், வ அலைக்கும் ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இது அல்லாஹ் கபூல் செய்கிறான். அதன் பிறகு நிச்சயமாக வாழ்வில் எல்லா மாற்றங்களும் நடைபெறும். நடப்பது எல்லாமே சிறப்பாக நடக்கும். பெருமானார் துவா செய்து விட்டார்கள், அல்லாஹுடைய ரஹமத்தும் பரக்கத்தும் உனக்கு உண்டாகட்டும் என்று. அங்கு செல்ல முடியாதவர்களுக்கான வாய்ப்பு வெள்ளிக்கிழமையில் வழங்கப்படுகிறது. அதைத்தான் பெருமானார் சொல்கின்றார்கள், நீங்கள் வெள்ளிக்கிழமை சலாம் சொன்னால், ஸலவாத்து சொன்னால் எனக்கு எடுத்து காண்பிக்கப்படுகிறது, நான் பதில் சொல்வேன். ஆகையினால் வாரம் ஒரு முறை வரக்கூடிய வெள்ளிக்கிழமையை ஜும்மா மட்டும்தான் என்று நினைக்கக்கூடாது. வியாழக்கிழமை மகரிபில் இருந்து மறுநாள் வெள்ளிக்கிழமை மகரிபி வரை நாம் ஸலவாத் அதிகம் கையில் எடுத்தால் எதையும் சாதிக்கலாம். இந்த உலகத்திலும் ரஹமத்து, ஹிதாயத்து, பரக்கத்தை பெறலாம். மறுமை உலகிலும் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாகும். கபரிலும் வெளிச்சம் கிடைக்கும், நரகத்திலிருந்தும் பாதுகாப்பு கிடைக்கும், சுமணத்திலே அந்தஸ்துகள் உயர்த்தப்படும் என்பதற்கெல்லாம் ஹதீஸ்களில் நிறைய செய்திகள் இருக்கிறது. ஆகவே வரும் காலங்களிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் ஓதுவோம். அவர்களுடைய சுன்னத்தை பேணி நடப்பதற்கு முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை கேட்டோமோ சொன்னோமோ அதன்படி அமல் செய்யும் நல்ல பாக்கியத்தை அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.